மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து முயற்சி எனும் பூங்கொடியது படரவும் வீசும் வாசம் மார்வமின்மை நான் உன்னை இங்கு கண்டதும் வாழ்க்கையே ஒரு தபோவனம் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே பரம சுகத்தின் பாக்கியம் பிரபுவின் சந்திப்பில் அடைகிறேனே ராஜாவுந்தன் துணையினால் ரோஜா தோட்டம் ஆகுவோம் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் ஓயும் ஜீவன் சீலமாக செய்யும் செயல்கள் நோங்குமே ஓயும் ஜீவன் சீலமாக செய்யும் செயல்கள் நோங்குமே சேவைக்காக தியாகம் செய்து நம்மை நாமே ஆளுவோமே அதிர்ஷ்டமே என் அன்பு தோழா உன்னுடன் நான் சேர்ந்ததா அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்
என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे,
परमात्मा को प्यारे, दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 5/4/2025. பாப்தாதா மதுபன் காலை முரளி. வாணி தேதி 5/4/2025. मीठे बच्चे, तुम्हें भी नामरूम की बीमारी से बचना है. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் பேருரூபத்தினுடைய நோயிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உல்டா காத்தா நஹி பனானா ஹே. தலைகீழான கணக்கை உருவாக்கி கொள்ள வேண்டாம். தலைகீழான கணக்குனாலே என்ன? பாவக்கணக்கை உருவாக்கிடாதீங்க. ஒரு பாபாவுடைய நினைவில் இருக்க வேண்டும். கேள்வி கேட்குறாங்க பாபா. பாக்யவான் பச்சே किस मुख्य पुरुषार्थ से अपना भाग्य बना देते हैं? பாக்யவான் குழந்தைகள் எந்த ஒரு முக்கியமான ஒரு முயற்சி மூலமாக தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்கி கொள்கின்றார்கள்? பதில், भाग्यवान बच्चे सबको सुख देने का पुरुषार्थ करते हैं. பாக்யவான் குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கான முயற்சியை செய்கிறார்கள். மன்சா வாச்சா கர்மனா कोई को दुख नहीं देते. மன்சா வாச்சா கர்மனா மூலமாக யாருக்கும் துக்கத்தை கொடுப்பதில்லை. शीतल होकर चलते हैं तो भाग्य बनता जाता है. அவர்கள் சீத்தலமானவர்களாக நடப்பதால் அவர்களுடைய பாக்கியம் உருவாகி கொண்டே இருக்கிறது. சீத்தலம்னா என்ன? குளிர்ந்த தன்மை கொண்டவர், கோபம் இல்லாமல். அந்த சீத்தலம் அப்படிங்கிறது அன்பு, பணிவு, கருணை, இணைமை எல்லாமே கலந்து இருக்குது. அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய பாக்கியம் உருவாகிறது. துமாரி எ ஸ்டூடெண்ட் லைஃப் ஹே, துமிய குட்கி நீ கனஹே. இது உங்களுடைய மாணவ வாழ்க்கை. இதில் நீங்கள் ஏமாற்றத்தை அடைய வேண்டாம். அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். பாடல் இன்றைக்கு தும்ஹி ஹோ மாதா பிதா. நீங்க தான் மாதா பிதா அப்படின்னு பாட்டோட முதலடி. ओम शांति. सभी बच्चे मुरली सुनते हैं. जहाँ भी मुरली जाती है, जब जानते हैं कि जिसकी महिमा गाई जाती है. அனைத்து குழந்தைகளும் முரளியை கேட்கின்றார்கள். எங்கெல்லாம் இந்த முரளியானது செல்கின்றதோ அனைவரும் அறிந்திருக்கிறார்கள் இது யாருடைய மகிமை பாடப்பட்டிருக்கிறது. அந்த மகிமைக்குரியவர் சாக்காரமானவர் அல்ல, ஸ்தூல மனிதர் அல்ல, ஸ்தூல தேகம் கொண்டவர் அல்ல, நிராகாரருடைய மகிமையாகும். நிராகாரர் சாக்காரத்து மூலமாக இப்பொழுது நமக்கு முன்னால முரளியை கூறிக்கொண்டிருக்கிறார். எஸ்இபி கஹேங்கே அபி ஹம் ஆத்மாவுனே தேக் ரஹே ஹே. அப்படியும் சொல்லலாம், இப்போ நம்ம ஆத்மா அவரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம்? யாரு நமக்கு முரளி சொல்றாரோ அவரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். आत्मा बहुत सूक्ष्म है. इन आंखों से देखने में नहीं आती. ஆத்மாவானது மிகவும் சூட்சுமமானது. இந்த கண்களால் ஆத்மாவை பார்க்க முடியாது. பக்தி மார்க் में भी जानते हैं. பக்தி மார்க்கத்திலையும் தெரியும் ஆத்மாவானது கண்ணுக்கு புலனாகாதது.
परंतु पूरा रहस्य भी बुद्धि में नहीं है आत्मा क्या है. ஆனால் ஆத்மாவை பற்றிய முழு ரகசியம் யாருக்குமே புத்தியில் வரவில்லை. ஆத்மா என்றால் என்ன என்பது தெரியவில்லை. परमात्मा को याद करते हैं परंतु वो क्या है. எப்படி ஆத்மானா என்ன என்று தெரியாதோ அதே போல பரமாத்மாவை ஓ கடவுளே ஓ பிரபுவே அப்படிலாம் நினைக்கின்றார்கள். ஆனால் அந்த பரமாத்மா என்பவர் யார் என்பது தெரியாது. இது உலகத்தினருக்கே தெரியாது. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாபா, உங்களுக்கு நீங்களும் அறியாம தான் இருந்தீங்க. அபி तो बच्चों की निश्चय है. ஆனால் இப்போ குழந்தைகளாகி நமக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்கிறது. இவர் லௌகிக டீச்சரோ அல்லது லௌகிக சம்பந்தம் கொண்டவரோ அல்ல. யாரை சொல்றாரு பாபா? பிரம்மா பாபாவை. जैसे सृष्टि में और मनुष्य है वैसे दाता भी था. எப்படி இந்த உலகத்தில் மற்ற மனிதர்கள் இருக்கிறார்களோ அதே போல தான் இந்த தாதாவும் ஒரு மனிதராகத்தான் இருந்தார். तुम जब महिमा गाती थी तो मैं वह माताश्वा पिता तू समझते थे ऊपर में है. எப்பொழுதெல்லாம் நம்ம தாயும் நீயே தந்தையும் நீ என்று மகிமை பாடுகின்றோமோ அப்பொழுது நாம் புரிந்து கொண்டதென்ன, அந்த தாயும் தந்தையுமானவர் மேலே இருக்கிறார் என்றுதான் புரிந்து கொண்டிருந்தோம். अभी बाप कहते हैं मैंने इसमें प्रवेश किया. இப்ப பாபா கூறுகிறார், நான் இவருடைய உடலில் பிரவேசித்திருக்கின்றேன். மே வஹி இஸ்மி ஹூ. அதே நீங்க நினைத்த மகிமை பாடிய அதே பரமாத்மா தான் இந்த शरीरத்துக்குள்ள இருக்காரு. ஆகி तो बहुत प्रेम से महिमा गाते थे, डर भी रखते थे. இதுக்கு முன்னால நம்ம ரொம்ப அன்பாவும் பாடல் பாடினோம். பகவான் அப்படிங்கிற ஒரு பயம் கொண்டும் இருந்தோம். अभी तो यहाँ शरीर में आए हैं. அந்த பகவான் இப்பொழுது இங்கே இந்த शरीरத்தில் வந்திருக்கிறார். जो निराकार था अब वो साकार में आ गया है. அந்த ஜோதி சொரூபமான நிராகாரமான சிவன் இப்போ சாக்காரத்தில் வந்து விட்டார். அவர் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பது உலகத்தினருக்கு தெரியாது. ஓ தோ கீதா கா பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சமஸ்தே हैं. அவர்களோ கீதையை சொன்னது ஸ்ரீ கிருஷ்ணர் தான், அவர் தான் பகவான் என்று நினைக்கிறார்கள். கே தேத்தி ஓ ராஜயோக சிக்கலாத்தே हैं. இவ்வாறும் கூறுகிறார்கள், அவர்தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். அச்சா பாக்கி பாப் கியா கர்த்தே हैं. நல்லது குழந்தைகளே, அப்ப தந்தை வந்து என்ன செய்கிறார்? காத்தே தே து மாத்து பிதா. மகிமை பாடுனீங்க இல்லையா, தாயும் நீயே தந்தையும் நீ என்று. அந்த தாய் தந்தையாக இருக்கக்கூடியவர் எப்போ நமக்கு கிடைக்கிறார்? அவரிடமிருந்து என்ன கிடைக்கின்றது இது எதுவுமே தெரியாது. கீதா சுன்தே தோ சமஸ்தே தே. கீதை கேட்கும் பொழுது கூட கேட்டவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். என்ன புரிந்து கொண்டிருந்தார்கள்? श्री कृष्ण द्वारा राजयोग को सीखा था. फिर वो कब आकर सिखलाएंगे? ஸ்ரீ கிருஷ்ணர் மூலமாக நாம் ராஜயோகத்தை பயின்றிருந்தோம். மீண்டும் அவர் எப்பொழுது வந்து இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. वो भी ध्यान में आता होगा. इस समय वही महाभारत लड़ाई है. तो जब श्री कृष्ण का समय होगा, இதுவும் உங்களுடைய கவனத்தில் வந்திருக்கும். இதுவோ மகாபாரதம் யுத்தம் நடக்க வேண்டிய நேரமாகும். அப்போ மகாபாரத யுத்தம் நடக்குதுன்னா அங்கே யார் இருக்கிறா? ஸ்ரீ கிருஷ்ணர். ஹிஸ்டரி ஜாகிரபி ரிப்பீட் ஆகும். நாளுக்கு நாள் நீங்களும் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். ஜொரு கீதா கா பகவான் ஹோனா சாயே. கண்டிப்பாக கீதை சொன்ன பகவான் ஒருவர் என்பவர் இருக்க வேண்டும். பரோபர் மகாபாரத लड़ाई भी देखने में आती है. மகாபாரத யுத்தமும் கூட பார்க்கத்தான் போகின்றோம். ஜொரு இஸ் துனியா கா அந்த் ஹோகா. எப்போ மகாபாரத யுத்தம் நடக்கும்? இந்த உலகத்தினுடைய இறுதி காலம். திகாதி பாண்டோ பஹாட் பர் சலே கயே. கதைகள் என்ன காட்டியிருக்கிறாங்க? பாண்டவர்கள் மலையில் சென்று மறைந்து விட்டார்கள். तो उनकी बुद्धि में आता होगा बरोबर विनाश तो सामने खड़ा है. அப்போ ஸ்ரீ கிருஷ்ணனை கஹா? இப்போ விநாசமானது எதில் தான் இருக்கு. இப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் என்று சொல்லக்கூடியவர் எங்கே இருக்கிறார்? டூண்டுத்தே ரஹேங்கே. அவரை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஜப் தக் தும்சி சுனே கீதா கா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சிவ் ஹே. எது வரைக்கும் கீதையினுடைய பகவான்
ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல சிவன் என்று நீங்கள் புரிய வைப்பீர்களோ அதுவரை எதுவரை இதை உங்கள் மூலமாக கேட்பார்களோ அதுவரை அவரை தேடிக்கொண்டே தான் இருப்பார்கள். துமாரி புத்தி में तो ये बात पक्की है. உங்க புத்தியிலேயோ இந்த விஷயமானது பக்காவாக இருக்கிறது. ये तुम कभी बोल नहीं सकते. இதை நீங்கள் ஒருபொழுதும் மறக்க முடியாது. कोई को भी तुम समझा सकती हो. யாருக்கு வேண்டுமானாலும் நீங்க புரிய வைக்கலாம். என்ன புரிய வைக்கலாம்? கீதையினுடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்ல சிவன் தான் கீதையை சொன்னாரு. இதை நீங்கள் புரிய வைக்க முடியும். दुनिया में तो कोई भी नहीं कहेगा सिवाय तुम बच्चों के. இந்த விஷயம் உலகத்தில் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. अब गीता का भगवान राजयोग सिखलाते थे. இப்பொழுது கீதையினுடைய பகவான் வந்துதான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். तुम बच्चे जानती हो भगवान हमको पढ़ाते हैं. குழந்தைகள் நாம் அறிந்திருக்கின்றோம், பகவான் நமக்கு படிப்பிக்கிறார். பரோபர் நர்சி நாராயண் பனாத்தே ஹேன். அவர் படிப்பிக்கிறார் என்றால் அந்த படிப்பு மூலமா நாம் என்ன ஆகிறோம்? நரனிலிருந்து நாராயணா ஆகிறோம். இன் லக்ஷ்மி நாராயண் கா ஸ்வர்க்மே ராஜ்யத்தானா. இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தில் ராஜ்யம் பண்ணாங்க இல்லையா? இப்பொழுதோ அந்த ஸ்வர்க்கமானது இல்லை, அந்த நாராயணரும் இல்லை, அங்கே வாழ்ந்த தேவதைகளும் இல்லை. சித்திரஹே அவர்கள் வாழ்ந்தார்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமானது என்ன? அடையாளம் எது? அவர்களுடைய சித்திரங்களும் சிலைகளும் இருக்கிறது. இதை வச்சு நீங்கள் புரிஞ்சிட்ருக்கிறீங்க, ஆமாம் இவங்கெல்லாம் அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்னு. ஆனால் எப்படி வாழ்ந்தாங்க அந்த ஹிஸ்ட்ரி யார் சொல்கிறா? பாபா தான் சொல்கிறாரு. அபி தும் சமஸ்தி ஹோ தோ இன்ஹோனி கிட்னி வர்ஷ். நாம் இதை புரிந்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார்கள், இவர்களுடைய ஆட்சி காலம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பக்காவாக தெரிஞ்சிட்ருக்குறோம். எவ்வளோ சொல்ல முடியுமா? எப்போ ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? இன்றையிலிருந்து 5000 வருடத்துக்கு முன்னால் இவர்களுடைய ராஜ்யம்தான் இருந்தது. இப்பொழுதோ இந்த சிருஷ்டியினுடைய கடைசி நேரமாகும். மகாபாரத யுத்தமும் எதிரில் இருக்கின்றது. जानती हो बाप हमको पढ़ा रहे हैं. நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம், பாபா நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். सभी सेंटर्स में पढ़ते भी हैं पढ़ाते भी हैं. எல்லா கிளை நிலையங்களிலும் சென்டர்ஸ்லையும் இந்த ஞான படிப்பை படிக்கவும் செய்கிறார்கள், படிப்பிக்கவும் செய்கிறார்கள். पढ़ाने की युक्ति बड़ी अच्छी है. படிப்பிப்பதற்கான யுக்தியும் கூட மிக நன்றாக இருக்கிறது. चित्रों द्वारा समझानी अच्छी मिल सकती है. சித்திரங்கள் மூலமாக நன்றாக நாம் எந்த ஒரு விஷயத்தையும் புரிய வைக்க முடியும். முக்கிய பாத் है. முக்கிய விஷயத்துக்கு வாங்க. இப்போ முக்கிய விஷயம் எது இன்றைக்கு? கீதையினுடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரா அல்லது சிவனா யார் அப்படின்னு கேளுங்க. இருவருக்கும் வித்தியாசமும் நிறைய இருக்கிறது அல்லவா? सत्कति दाता, स्वर्ग की स्थापना करने वाला अथवा आदि सनातन देवी देवता धर्म की फिस्ती स्थापन करने वाला शिव या श्री कृष्ण. ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னால் வைக்கிறாங்க பாபா. சத்கதி கொடுக்கக்கூடிய வல்லல், சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய, அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டக்கூடியவர் சிவனா அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரா என்ற ஒரு கேள்வியை வைங்க. முக்கிய இன் தீன் பாத்தோ கா ஃபேசலா. முக்கியமானது இந்த 3 விஷயத்துக்கு தான் நீங்கள் முடிவு சொல்லணும். இதுக்கு தான் பாபா என்ன பண்ணுறார்? அதிகமான கவனத்தை கொடுக்கிறார். பல் ஒப்பீனியன் லிக்கர் தேते हैं ये बहुत अच्छा है. ஞானத்தை கேட்டு நல்ல ஒப்பீனியன் எழுதி கொடுக்குறாங்க. இந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல வழிகாட்டுறீங்க, நல்ல விஷயத்த சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன லாபம் இருக்குது? நல்ல ஒப்பீனியன் கொடுத்துட்டா மட்டும் போதாமா? உண்மையை சொல்லணும் இல்லையா? அவங்க தும்ஹாரி முக்கிய பாத்தி உஸ் பர் ஜோர் தேனா. நல்ல ஒப்பீனியன் எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு வந்துடாதீங்க. உங்களுடைய முக்கிய விஷயம் எதுவோ அதற்குத்தான் முக்கியத்துவம்
கொடுக்க வேண்டும். கீதையினுடைய பகவான் சிவன் தான் என்பதை புரிய வச்சாதான் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதில் தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். தும் சித்து கர் பத்லாத்தி ஹோ பகவான் ஏக் ஹோத்தா ஹே. பகவான் என்பவர் ஒருவர் தான் இருக்கிறார் என்று நாம் நிரூபித்தும் சொல்கிறோம். ऐसनी गीता सुनाने वाले भी भगवान हो गए. கீதையை சொல்கிறவங்க எல்லாம் அதுக்கு பகவான் ஆகிட முடியுமா? முடியாது. கீதை எல்லாருமே சொல்லலாம், அதுக்கு எல்லாரும் பகவானா ஆக முடியாது. भगवान ने इस राजयोग और ज्ञान द्वारा देवी देवता धर्म की स्थापना की है. भगवान ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலமா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். கிருஷ்ணர் கீதையை சொன்னாருன்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அந்த கீதையை கேட்டு என்ன ஆனாங்க அது யாரும் சொல்லலை. அதனுடைய பலன் என்ன அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியாது. பாபா समझाते हैं बच्चों पर माया का वार होता रहता है. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளோடு மாயாவுடைய யுத்தமானது நடந்து கொண்டே இருக்கிறது. சும்மா இருந்தாலும் மாயா என்ன பண்ணுதா? சண்டை போட்டுட்டே இருக்கு. சண்டை போடுது இல்லையா மாயா? அப்படி ஏன் மாயாவோட யுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது? பல விஷயங்கள் இன்னும் மாற்றுவதற்கு, விடுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு போராட்டமாக இருக்குது. காரணம் என்ன? ஏன்னா இப்பொழுது வரை நீங்கள் இன்னும் கர்மாதீத்த நிலையை அடையவில்லை. கர்மாதீத்த நிலை அடைஞ்சிங்கன்னா பாபா பாபான்னு பாபாவோடையே சுற்றிட்டு இருப்பீங்க. எந்த விஷயமும் உங்களை எதுவும் செய்ய முடியாது, எதுவுமே உங்களை தாக்கம் செய்ய முடியாது. அதுதான் கர்மாதீத்த நிலையினுடைய அடையாளம். पुरुषार्थ करते करते अंत में तुम एक बाबा की याद में सदैव हर्षित रहेंगे. என்ன சொல்கிறாங்க பாபா? முயற்சி செய்து செய்து கடைசியில் நீங்கள் ஒரு பாபா நினைவில் மகிழ்ச்சியோடு சத்தா மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். அந்த ஸ்டேஜ் வந்துருட்டார் பாபா. कोई मुरझाइश नहीं आएगी. எந்த குழப்பமும் உங்களுக்கு வராது. இப்பொழுதோ பாவத்தின் சுமை நிறைய இருக்கிறது. அந்த சுமையை நினைவு மூலமாக தான் இறக்க முடியும். बाप ने पुरुषार्थ की युक्तियाँ बतलाई हैं. பாபா முயற்சி செய்வதற்கான யுக்திகளையும் கூறியிருக்கிறார். याद से पाप कटते हैं. நினைவின் மூலமாகத்தான் பாவமானது அழிகின்றது. बहुत बुद्धू है जो याद में न रहने के कारण फिर नाम रूप आदि में फंस पड़ते हैं. நிறைய முட்டாள் குழந்தைங்க இருக்காங்களா? அது யாரு? பாபா நினைவில் இல்லாத காரணத்தினால் பேரு ரூபத்தில் மாட்டிக்கொண்டு விடுகிறார்கள். ஹர்ஷித் முக்குஹோ கிஸ்கோ கியான் சம்ஜாயே वो भी मुश्किल है. மலர்ந்த முகத்தோட பிறருக்கு ஞானம் சொல்றது, புரிய வைப்பது கூட அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. आज किसको समझाया कल फिर कुटका आने से खुशी गुम हो जाती है. இன்னைக்கு சில பேருக்கு புரிய வைக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னா அவங்களுடைய சந்தோஷமே காணாமல் போய் விடுகிறது. சமஜ்னா சாயே. உங்கள் சந்தோஷம் காணா போயிடுச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கோங்க? மாயா உங்களோட சண்டை போட்டுட்ருக்கு. ஏதோ ரூபத்தில் மாயா உங்களிடம் பிரவேசமாக இருக்கிறது. ஏதோ ரூபத்தில் மாயா உங்களோட தாக்கல் செய்துட்ருக்கிறது. இஸ்லியே எனவே முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாக்கி ரோனா பீட்னா வாப்பே ஹால் நீ ஒன்னாஹே. மற்றபடி நீங்கள் அழுவது, அடித்து கொள்வது, மனசோர்வு அடைவது இதெல்லாம் இருக்கப்படாது. சமஜ்னா சாயே மாயா ஜூத்தா மார்த்தியே. இதையும் புரிஞ்சுக்கோங்க. மாயா சண்டை போடுதான். மாயா என்ன பண்ணுதான்? செப்பலால் அடிக்குதான். செப்பல் பிஞ்சுருன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி மாயா என்ன பண்ணுதான்? செருப்படுத்து அடிக்குதான். எப்படி செருப்படுத்து மாயா அடிக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு புருஷார்த்தம் பண்ணி பாபா நினைவு பண்ணுங்க. எதுக்கு புருஷார்த்தம் வேணும்? பாபா நினைக்கிறதுக்கு. பாப் கி யாதசி பொத் குஷி ரஹேகி. பாபா நினைவு செய்தால் மிக மிக சந்தோஷம் என்பது இருக்கும். முக்சி ஜட் வாணி நிக்லேகி. உங்கள் வாயிலிருந்து உடனே வார்த்தைகள் வெளிப்படும். என்ன வெளிப்படுமா?
நல்ல நல்ல வார்த்தைகள் வெளிப்படும். पतित पावन बाप कहते हैं, पतित पावनन बाबा கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். மனுஷி तो एक भी नहीं जिसका रचता बाप का परिचय हो. மனிதர்களுக்கு இன்னைக்கு படைப்பாளர் பாபாவை பற்றிய அறிமுகம் என்பதே இல்லை. ஒரு மனிதர்களுக்கு கூட இல்லை. மனுஷன் ஆயிட்டு பாபா பற்றி தெரிஞ்சுக்கல, அப்பா யாரு தெரிஞ்சுக்கலன்னா அவங்க மிருகத்தை விட மோசம் தானே. மிருகத்துக்கு கூட அதனுடைய தாய் தந்தையெல்லாம் தெரியும் இல்லையா, ஓடும் இல்லையா தேடி. மிருகத்துக்கு கூட தெரிஞ்சிருக்கு, மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் மனுஷனுக்கே தெரியலன்னு என்ன சொல்லிட்டார் பாபா, மிருகத்தை விட மோசம். கீதாமே ஸ்ரீகிருஷ்ண का नाम डाल दिया. கீதையில் ஸ்ரீகிருஷ்ணருடைய பெயரை எழுதிவிட்டார்கள். இது மிகப்பெரிய தவறு. கீதையை சொன்னது ஸ்ரீகிருஷ்ணர் என்று சொல்லப்பட்டது மிகப்பெரிய தவறு. जो तुमको समझाने हैं, இதை பற்றி தான் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். கீதையினுடைய பகவான் சிவ பாபா, அவர்தான் ஆஸ்தியை கொடுக்கிறார். முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடிய வள்ளலும் அவர்தான். और धर्म वालों की बुद्धि में बैठता नहीं है. இந்த விஷயமெல்லாம் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களுடைய புத்திக்கு எட்டாது, பதியாது. वो तो हिसाब किताब चुकत कर वापस चले जाएंगे. மற்ற தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களோ இங்கே பாபாட்ட வரமாட்டாங்க. அவரவருடைய கணக்கு வழக்கை முடித்துவிட்டு வாபஸ் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். பிச்சாடுமி தோட பரிச்சயம் இல்ல, ஃபிர் பி ஜாயங்கே அப்படி தர்மே. கடைசி நேரத்தில் பகவான் யார் அப்படிங்கிறது அவர்கள் அறிந்து கொண்டாலும் கூட, பகவானுடைய அறிமுகம் கிடைத்தாலும் கூட மீண்டும் அவர்கள் அவர்களுடைய தர்மத்திற்குத்தான் செல்வார்கள். தும்கு பாப் சம்ஜாத்தே ஹே, உங்களுக்கோ பாபா புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? தும் தேவதா தே, நீங்கள் தேவதையாக வாழ்ந்தீர்கள். இப்போ அதுக்கு என்னப்போ தேவதையா இருந்தீங்க, இப்போ மீண்டும் பாபாவை நினைவு செய்வது மூலமா தேவதையாயிடுவீங்க. எவ்வளோ அழகான விஷயம், எவ்வளோ ஈஸியான விஷயம். விக்கர்மங்களும் பாவ கர்மங்களும் அழிந்து போய்விடும். फिर भी उल्टे सुल्टे धंधे कर लेते हैं. இவ்வளோ வேலை இருக்குது செய்யறதுக்கு. ஆனாலும் கூட குழந்தைகள் சில நேரம் தலைகீழான வேலைகளெல்லாம் தொழிலெல்லாம் செய்கிறார்கள். பாபா லிக்தே हैं, தவறான காரியங்களை செய்துவிட்டு பாபாவிற்கு கடிதம் எழுதுகிறார்கள். ஆஜ் ஹமாரி அவஸ்தா முர்ஜாயிஸ் ஹுயி, பாப்கோ யாத் நீ கியா. இன்றைக்கு என்னுடைய ஸ்திதி நல்லால, நான் பாபாவை நினைக்கவே இல்லை. யாத் நீ கருங்கே தோ ஜரூர் முர்ஜாயேங்கே. நீங்கள் நினைவு செய்யலை அப்படின்னா குழப்பந்தானே வரும். இந்த உலகமே எப்பேற்பட்ட உலகம், சுடுகாடு. எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இந்த சுடுகாட்டில். நீங்கள் பாபாவுடையவராக ஆகிவிட்டீர்கள். அப்போது பாபா உங்களுக்கு இடக்கூடிய கட்டளை என்ன? என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசமாகிவிடும். இந்த சரீரமோ பழையது, தமோ பிரதானமானது. கடைசி வரைக்கும் இது சரீரத்தினால ஏதாவது உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். जब तक बाप की याद में रहकर मातीत अवस्था को पाई, எது வரைக்கும் பாபாவை நினைத்து கர்மாதீத்த நிலை அடையவில்லையோ அதுவரை மாயா உங்களை அசைத்து கொண்டேதான் இருக்கும். யாரையுமே மாயா விடாது. சான்ஸ் கர்த்தே ரேனா செய்யே. எனவே உங்களை நீங்களே சோதனை பண்ணிக்கிட்டே இருங்க. மாயா எனக்கு ஏமாற்றத்தை கொடுக்குதா பாருங்க, செக் பண்ணுங்க. பகவான் हमको पढ़ाते हैं, ये बोलना क्यों चाहिए? பகவான் எனக்கு படிப்பிக்கின்றார் என்பதை ஏன் மறந்து போகணும்? பாபாவோட கேள்வி இதுதான். ஆத்மா कहती है हमारा प्राणों से प्यार वो बाप ही है. ஆத்மா, உங்க ஆத்மா சொல்லுது, என்னுடைய உயிருக்கு உயிரான அன்பானவர் அந்த பாபா தான். உயிருக்கு மேலானவர் யாரு? பாபா தான். உயிருக்கு உயிரானவர் யாரு? அந்த பாபா தான். அப்படி அன்பெல்லாம் வச்சிருக்கிறீங்க. அன்பு மட்டுமா இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு, மரியாதையும் இருக்கு. இவ்வளோ இருக்கும்போது ஏன் அவரை மறக்கிறீங்க? அதான பிரச்சனை. பாபா நினைவு மட்டும்தானே மறந்து போகுது.
வேறு ஏதாவது மறந்து போதா? மறக்கிறதில்ல. பாப் தன் தேते हैं दान करने के लिए. பாபா தானம் செய்வதற்கு செல்வத்தை கொடுக்கின்றார். பிரதர்ஷனி மேலே மீத்து போத்துக்கு தான கர் சக்தி ஹோ. இந்த ஞானம் என்ற செல்வத்தை நீங்கள் கண்காட்சிகளில் பெரிய மேலாலாம் பண்ணும்போது அங்கே நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த ஞான செல்வத்தை சுலபமாக அநேக பேருக்கு தானம் செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணணும்? நிறைய இடங்களில் படவிளக்க கண்காட்சியை நாம் தயார் பண்ண வேண்டும். படவிளக்க கண்காட்சிக்கான சேவையை செய்ய வேண்டும். ஆப்பே ஹி ஷௌக்ஸி பாக்னா சாயே. நீங்களே ஆர்வத்தோடு சேவைக்கு ஓட வேண்டும். சேவா சொன்னால் செய்கிறேன்னு இருக்கப்படாது, கிடைச்சா செஞ்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கப்படாது. உற்சாகத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே சேவா பண்ணலாமா, இங்கே சேவா பண்ணலாமா, அந்த கோவிலில் போய் சேவா பண்ணலாமா, இந்த கோவிலில் போய் சேவா பண்ணலாமா, ஓடலாம். இந்த மாதம் ஃபுல்லாக நிறைய கோவில்களில் தான் விழாக்களானது நடைபெறும். ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் கோவில்களில் போய் சேவா பண்ணலாம். अभी तो बाबा को ताकीद करनी पड़ती है. இப்போ பாபா குழந்தைகளுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கான். போங்க குழந்தைங்களே புரிய வைங்கன்னு உற்சாகத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. उसमें भी अच्छा समझा हुआ चाहिए. देहाभिमान का तीर लगेगा नहीं. சேவா பண்ணணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல புரிய வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேகாபிமானத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அம்பு தைக்காது. அவங்க என்ன ஞானம் சொன்னாலும் அது பிறருக்கு போய் சேராது. கேட்பாங்க, தலையாட்டி வேணால் கேட்பாங்களே தவிர அந்த ஞானம் மனசில் போய் பதியாது. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பாபா? தல்வாரே பி அநேக் பிரகார் கி ஹோத்தி ஹேனா. வாள்கள் கூட அநேக விதமாக இருக்கிறதல்லவா. துமாரி பி யோகி தல்வார் படி தீக்கி சாயே. நீங்கள் ஞானம் என்ற வாலும் வச்சிருக்கிறீங்க, யோகாங்கிற வாலும் இருக்குது. யோகா என்ற வாலும் கூட மிகவும் தீவிரமானதாக இருக்க வேண்டும். நிறைய யோகா பண்ணணுங்கிறார் பாபா. அப்போ தான் ஞானங்கிற வால் என்ன பண்ணும்? நல்ல கூர்மையானதாக ஆகும். சேவை பண்ண வேண்டும் என்ற உற்சாகமானது உங்களுக்கு வேண்டும். நிறைய பேருக்கு போய் நன்மை பண்ணணுங்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கணும். बाप को याद करने की ऐसी प्रैक्टिस हो जाए जो पिछाड़ी में सिवाय बाप की और कोई याद न पड़े. பாபா நினைவு அப்படி பண்ணுங்க. ஒரு பாபா நினைவு தவிர கடைசியில் வேறு யாரும் நினைவுமே வரக்கூடாது. அந்த அளவுக்கான பயிற்சி செய்யுங்க. அப்பொழுதுதான் நீங்கள் ராஜ்ய பதவியை பெறுவீர்கள். अंतकाल जो अल्फ को सिमरे और फिर नारायण को सिमरे. கடைசி காலத்தில் அல்லாவை நினைக்கணும். பக்தி மார்க்கத்தில் நாராயணரை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினைக்கிறாங்க. பாப் ஒரு நாராயண் ஹி யாद करना. அப்பா மற்றும் ஆஸ்தி. நாராயணர் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறார் பாபா? கடைசி நேரத்தில் அப்பா மற்றும் ஆஸ்தியோட நினைவு தான் வரணும், வேற எந்த நினைவு வரக்கூடாது. ஆனால் மாயாவும் சாதாரணப்பட்டதல்ல. ஏதாவது ரூபத்தில் வந்து மாயா நினைவை குறைத்து விடுகிறது, மாற்றி விடுகிறது. கச்சி तो एकदम डेढ़ हो पड़ते हैं. பக்குவமில்லாத குழந்தைகளோ நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். உல்டி கர்மோக்கா காத்தா த பந்தா ஹே. தலைகீழான கணக்கு எப்பொழுது உருவாகிறது? எப்போ நீங்கள் யாருடைய பேரு ரூபத்திலேயாவது மாட்டிக்கொண்டு விட்டீர்கள் என்றால் அங்கே பாபா நினைவு வருமா? தேகதாரி நினைவு தானே வரும். அவங்கள பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள்ட்ட இதை சொல்லணும். தேவையில்லாத விஷயங்களை தானே அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே என்ன எடுதுங்கிறார் பாபா? தலைகீழான கணக்கு, பாவ கணக்கு உருவாகி விடுகிறது. தேகதாரி மீது யார் அன்பு வைக்கின்றார்களோ, தேகதாரியினுடைய பேரு ரூபத்தில் யார் மாட்டிக்கொண்டு விடுகிறார்களோ அவர்கள் அதிகமான பாவக்கணக்கை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும். ஏக் தோக்கோ பிரைவேட் சிட்டியா லிக்தே ஹே. ஒருவருக்கொருவர் ப்ரைவேட்டான முறையில் கடிதங்களை எழுதுகிறார்கள். யாருக்குமே தெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் போட்டுக்கிறாங்க. ஒரு காலத்தில் கடிதம் தானே இருந்தது. இப்போ எல்லா சாதனங்களும் இன்னும் வசதியாக போயிடுச்சு. கடிதம் எழுதுறதுனால அந்த தேகதாரி மேலே அன்பு ஏற்பட்டு விடுகிறது. அன்பு ஏற்படுற காரணத்தினால அந்த கர்மா
பாவ கர்மாவாக ஆகி கணக்கு பாவ கணக்கு உருவாகி விடுகிறது. बाबा के पास समाचार आते हैं, उल्टा सुल्टा काम कर फिर कहते बाबा हो गया है. பாபாவுக்கு இது போன்ற சமாச்சாரங்கள் எல்லாம் வருகின்றன. இன்னாறு குழந்தைகள் இன்னாரோடு அன்பு கொண்டவர்களாக ஆகிவிட்டார்கள் அப்படின்னு பாபாவுக்கு சமாச்சாரங்களும் வருது. பாபா என்ன சொல்கிறாரு, நீ தவறான காரியத்தை செஞ்சுட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்களா பாபாட்ட வந்து, பாபா அப்படி நடந்துருச்சு பாபா, அப்படி ஆயிடுச்சு பாபான்னு சொல்கிறாங்க. அரே கதா உல்டா தோ ஹோ கயானா, நீ நான் அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால கணக்கு உருவாகாமல் இருக்காது இல்லையா? அங்கே என்ன ஆயிடுது, பாவ கணக்கு உருவாயிடுறது அல்லவா? இந்த சரீரம் வயோதிக சரீரம், இதை ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? பாப் கேத்தே முஜி யாத் கரோ, பாபா சொல்கிறார் என்ன நினைங்க. தோ செதவ குஷி ரஹே, என்னை நினைத்தீர்கள் என்றால் சதா உங்களுக்கு சந்தோஷம் என்பது இருக்கும். ஆஜ் குஷி மே ஹே, குழந்தைகள் பார்த்தா இன்னைக்கு சந்தோஷமாக இருக்காங்க, நாளைக்கு போனால் நாளைக்கு பார்த்தா அப்படி முகம் செத்து போன முகமாக இருக்கான். ஜென்ம ஜென்மமாக பேரு ரூபத்தில் தானே மாட்டியிருந்தீங்க. சொர்க்கமே பிமாரி நாம் ரூப்கி ஹோத்தி நீயே, சொர்க்கத்திலோ இந்த பேரு ரூபத்தில் மாற்றிக்கொள்வதற்கான நோய் என்பதே அங்கே இருக்காது. வஹாத்தோ மோஜீத் கா குடும்ப ஹோத்தாஹே, அங்கே இருக்கக்கூடிய குடும்பம் மோகத்தை வெற்றி பெற்ற குடும்பமாக இருக்கும். ஜான்தே ஹே ஹம் ஆத்மா ஷரீர் நஹி, நாம் ஆத்மா என்று நம்மை அறிந்திருக்கின்றோம். இது சரீரம் நாம் இல்லை என்பதையும் அறிந்திருக்கின்றோம். அந்த நினைவு அங்கே இருக்கும். அது ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடிய உலகம். இந்த உலகம் தேக அபிமானத்தில் இருக்கக்கூடிய உலகம். தேகி அபிமானி ஆகுவது மூலமா மீட்டி ஷீத்தல் ஹோ ஜாயங்கே, இனிமையானவர்களா குளிர்ந்த தன்மை கொண்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். ऐसे बहुत थोड़े हैं पुरुषार्थ कराते रहते हैं कि बाप की याद न भूलो. அப்படி இந்த மாதிரி கொஞ்சம் குழந்தைங்க தான் அப்படி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒருபோதும் பாபா நினைவை மறக்காதீர்கள். பாபா கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார்? என்னை நினைவு செய்யுங்கள், சாற்று வைங்க. ஆனால் மாயா சாற்று வைக்க விடுவதில்லை. ऐसी मीठी बाप को कितना याद करना चाहिए. இப்பேற்பட்ட அன்பான பாபா இவரை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்? பதிக்கெல்லாம் பதியாக இருக்கிறார், தந்தைக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறார். बाप को याद कर फिर दूसरों को भी आप समान बनाने का पुरुषार्थ करना है. பாபாவை நினைவு செய்து பிறரையும் தனக்கு சமான் ஆக்குவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். सर्विसेबल बच्चों को बाप नौकरी से छुड़ा देते हैं. பாபா சொல்றார், சர்வீஸேபிள் குழந்தைகளை பாபா வேலையிலிருந்து கூட என்ன பண்ணுறாரா, நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நீ சேவா பண்ணு, அப்படி வேலையிலிருந்து கூட பாபா விடுவிச்சு விட்டுறாரா. சூழ்நிலை பார்த்து கூறுகிறார். அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு குடும்பத்தில் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்து அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. பக்தி மார்க் में भी चित्रों की आगे याद में बैठते हैं ना. பக்தி மார்க்கத்திலும் சித்திரங்கள் முன்பு நினைவு செய்கின்றார்கள் இல்லையா? எந்த சித்திரத்து முன்னால் உட்காடுறாங்களோ, இப்போ கிருஷ்ணர் முன்னால் உட்காந்தாங்கன்னா கிருஷ்ணரையே நினச்சிட்டு இருப்பாங்க. तुमको तो सिर्फ आत्मा समझ परमात्मा को याद करना. இங்கே நீங்கள் எந்த சித்திரத்தையும் நினைக்க வேண்டாம். நீங்கள் இங்கே ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா பாபாவை நினைவு செய்ய வேண்டும். விசித்திரபன் விசித்திர பாப்கு யாது கருணாஹே. நீங்கள் விசித்திரமானவராகி அப்படின்னா சித்திரத்தை மறந்து, சித்திரமத்தை மறந்து, தன்னோட சித்திரத்தை தேகத்தை மறந்து சித்திரம் இல்லாத பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதற்குத்தான் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். விஸ்வத்துக்கே நீங்கள் எஜமானன் ஆக போகிறீங்கன்னா அது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போகிறது போல கிடையாது. பாப் கேத்தே, பாபா கூறுகிறார், நான் விஸ்வத்துக்கு எஜமானன் ஆகுவதில்லை. தும்கு பனாத்தா ஹோ, உங்களை தான் நான் விஸ்வத்துக்கு எஜமானன் ஆக்குறேன்.
எவ்வளோ தலையை பிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நாள் சரிங்கிறீங்க, இன்னொரு நாள் முடியாதுங்கிறீங்க, அப்புறம் மறந்தே போய்ட்றீங்க. மறுபடியும் உங்களை என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. सबूत बच्चों को तो आप ही ओना लगा हुआ होता है, लगा रहेगा. நல்ல ஒரு லாயக்கான குழந்தைகளுக்கு தானாகவே அந்த கவலை இருக்குமா. எந்த கவலை? நல்லா நினைக்கணுங்கிற கவலை இருக்கும், நல்ல சேவா பண்ணணுங்கிற கவலை இருக்கும், நல்ல புருஷார்த்தம் பண்ணணுங்கிற கவலை இருக்கும். छुट्टी लेकर भी सर्विस में लग जाना चाहिए. இந்த சேவையெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணணும்? விடுமுறை எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த சேவையை செய்ய வேண்டும். கை பச்சோं को बंधन भी है. சில குழந்தைகளுக்கு பந்தனம், சேவா பண்ணணும் ஆசை, அவ்வளோ ஆசை இருக்குது, ஆனால் வீட்டை விட்டு எங்கேயுமே போக முடியாது, பந்தனம். சில பேருக்கு பற்று இருக்குது, விட்டுட்டு வரமாட்டேங்கிறாங்க. बाप कहते हैं तुम्हारी सब बीमारी बाहर निकलेगी. பாபா கூறுகிறார், உங்களுக்கு எல்லா நோயும் வெளியில் வரும். எந்த நோய்? ஆத்மாவில் இருக்கிற நோயெல்லாம் வெளியில் வேறு. என்ன மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? என்ன நோய் வேணால் வரட்டும், கவலை வருது, குழப்பம் வருது, இல்லை பற்று வருது, என்ன வேணால் வரட்டும், எல்லாம் வெளியில் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். மாயா தும்கோ ஹட்டானிக்கு கோஷிஷ் கர்த்திய. மாயா உங்களை பாபாட்டிருந்து விடுவிக்கிறதுக்கான முயற்சியை செய்கிறது. நினைவுதான் முக்கியமானது. ரச்சிதா ரச்சனாக்கி ஆதிமந்தி அந்தக்கா கியானமில்லா. பாபா சொல்கிறாங்க, படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய 3 காலத்தின் ஞானம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. வேறு என்ன வேணும்? இதுக்கு மேலே என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு? இதுக்கு மேலே என்ன இருக்குது அடைவதற்கு? இல்லையா? இதெல்லாம் நினச்சி பார்த்தா தான் நமக்கு தெரியும். பாகியவான் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? நீங்கள பாகியவான் குழந்தைகளா? பாகியசாலி குழந்தை, பாகியவான் குழந்தை, என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். பாகியவான் குழந்தைகள் அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள். மன்சாவாச்சா கர்மனா மூலமாக யாருக்குமே அவர்கள் துக்கத்தை கொடுப்பதில்லை. குளிர்ந்த தன்மையுடையவராயிட்டு சல்தே. குளிர்ந்த நேச்சர், அவங்க நேச்சரே எப்படி இருக்குது? குளிர்ச்சியான நேச்சராக இருக்குது. அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய பாக்கியம் உருவாகி கொண்டே இருக்கிறது. अगर कोई नहीं समझती तो समझा जाता इनकी भाग्य में नहीं है. ஒருவேளை யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இவர்களுடைய பாக்கியத்தில் இல்லை. जिनकी भाग्य में है वह अच्छी रीति सुनते हैं. யாருடைய பாக்கியத்தில் இருக்கின்றதோ அவர்கள் நன்றாக கேட்பார்கள். அனுபவி சொன்னாத்தேன்னு கியா கியா கர்த்தே தே. அனுபவமும் சொல்கிறாங்க, என்னெல்லாம் செய்தோம். அப் மாலும் படா ஜோ குச் கியா உஸ்ஸே துர்கதி ஹுயி ஹை. ஞானத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோம், என்ன செய்தோம், அது மூலமாக அடைஞ்சது என்ன? மேலும் துர்கதி தான் அடைந்தோம். அதெல்லாமே புரிய வருது ஞானம் கிடைச்ச பிறகு. बहुत मुश्किल कोई घंटा आधा घंटा याद करते होंगे. முக்கியமானது நினைவு தான். அந்த நினைவு கூட கஷ்டப்பட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நினைக்கிறாங்கன்னா கூட அது கஷ்டப்பட்டு தான் அந்த நினைவு செய்கிறாங்களா. பாப் கேத்தே ஹேன், பாபா கூறுகிறார், அரைக்கல்பமாக ஏமாற்றத்தை தான் அடைந்தீர்கள். இப்போ உங்களுக்கு பாபா கிடைத்திருக்கிறார். இது உங்களுடைய ஸ்டூடெண்ட் லைஃப். எனவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். பாப் கேத்தே ஹேன், பாபா கூறுகிறார், தும் கர்ம யோகி ஹோ. நீங்கள் கர்ம யோகிகள். தந்த ஆதி து கர்ணைய உலக இத தொழில். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையெல்லாம் பார்த்து தான் ஆகணும். நீந்து பி கம் கருன்னா அச்சாஹே. தூக்க கூட குறைச்சி தூங்கிட்டா தான் நல்லது. யாதிசி கமாய் ஹோகி. தூக்கத்தை குறைச்சிட்டு அந்த குறைச்ச நேரம் இருக்கும்ல, அதில் நினைவு கூட பண்ணுங்க. நினைவு மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், சந்தோஷமும் இருக்கும். நினைவில் இருப்பது மிக மிக அவசியமானது. பகலில் உங்களுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை, இப்போ தூங்குகிற நேரத்தை குறைச்சிட்டு என்ன பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. இரவு நினைவு பண்ணுவதற்கு நேரத்தை
ஒதுக்கி கொள்ள வேண்டும். நினைவு மூலமா ரொம்ப சந்தோஷம் இருக்கிறது. किसको बंधन है तो कह सकते हमको बाप से वर्षा लेना, इसमें कोई रोक नहीं सकता. யாருக்காவது பந்தனம் இருக்கிறது என்றால் அவர்கள் கூறலாம். என்ன கூறலாம்? நாங்கள் பாபாட்ட இருந்து ஆஸ்தி அடைய போகிறோம், யார் எங்களை தடுக்க முடியாது சொல்லுங்க. கவர்மெண்ட்டுக்கு போய் சொல்லுங்க, விநாசம் முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க. और ये अंतिम जन्म तो पवित्र रहना, इसलिए पवित्र बनते हैं. இது கடைசி ஜென்மா. இந்த கடைசி ஜென்மத்தில் பவித்திரமாக இருக்க வேண்டும். परंतु कहेंगे वो जिनको ज्ञान की मस्ती होगी, இது கடைசி ஜென்மா, இந்த கடைசி ஜென்மத்தில் பவித்திரமான வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு கூட யார் சொல்லுவாங்களா? யாருக்கு ஞான போதை இருக்கின்றதோ அவர்கள் தான் கூறுவார்கள். ऐसे नहीं यहाँ आकर फिर देहदार को याद करते रहे. இங்கே வந்த பிறகு, ஞான மார்க்கத்துக்கு வந்த பிறகு இதா தேகதாரியவே நினச்சிட்டு இருக்கலாமா? அதுவும் கூடாது. देह अभिमान में आकर लड़ना झगड़ना जैसे क्रोध का भूत हो जाता है. देह அபிமானத்தில் வந்து சண்டை போடுறது, கோபப்படுறது, கோபங்கிற பூதத்துக்கு அடிமையாகிறது, இதெல்லாம் நல்லா இல்லை. बाबा क्रोध करने वालों की तरफ कभी देखते भी नहीं है. சண்டைனாலே அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? கோபம் என்ற பூதம் அங்கே கூட இருக்குன்னு அர்த்தம். பாபா கோபப்படக்கூடியவர்களுடைய முகத்தை பார்க்கறதே இல்லை. சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் மேல பாபாக்கு அன்பு ஏற்படுகிறது. தேக அபிமானம் வந்துருச்சுன்னா அது நடத்தி மூலமா தெரிய வருகிறதே. குல்குல் தப்பனிங்கே, நீங்கள் மலர் போன்று எப்போ ஆவீர்கள்? எப்போ பாபா நினைக்கிறீங்களோ அப்போதான் மலர் போன்று ஆவீர்கள். மூல விஷயமே இதுதான். இது ஒருவருக்கொருவர் एक दो को देखते बाप को याद करना, सर्विस में हटिया देनी चाहिए. நீங்கள் ஒன்று பாபா நினைவு பண்ணணும், சேவையில் உங்களுடைய எலும்புகளை கொடுக்க வேண்டும். பிராமணுக்கு ஆப்பஸ் में ஷிர்கண்டு ஒன்றா செய்ய. அடுத்து என்ன சொல்றார் பாபா? பிராமணர்கள் தங்களுக்குள் பால் போன்று இனிப்பானவர்களாக இருக்க வேண்டும், உப்பு தண்ணி போல இருக்க வேண்டாம். समझ न होने के कारण एक दो से नफरत, बाप से भी नफरत लाते रहते हैं. புரிந்து கொள்ளாத காரணத்தினால் ஒருவர் வெறுப்பை ஏற்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, பாபா மேலேயும் வெறுப்பை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அப்படி வெறுப்பேற்றுறாங்க, பாபா மேலே வெறுப்பு வர மாதிரி ஏதாவது சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன பதவியை அடைவார்கள்? அந்த மாதிரி காரியம் செஞ்சவங்களுக்கெல்லாம் கடைசியில் காட்சி கிடைக்கும். அந்த நேரம் ஞாபகம் வரும், ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தவறு செஞ்சேன், தேவையில்லாமல் வெறுப்பை உண்டு பண்ணினேன் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் ஏற்படும். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா அவங்க முயற்சி என்ன பண்ணுவாங்க? அதிர்ஷ்டத்தில் இருக்கிற குழந்தை தன்னை உடனே மாற்றிக்குவாங்க. அதிர்ஷ்டத்தில் இல்லாத குழந்தை அங்கே இங்கே கையை காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा पॉइंट. फर्स्ट पॉइंट, निर्बंधन बनने के लिए ज्ञान की मस्ती हो. பந்தனமற்றவராக ஆகுவதற்கு ஞான போதியில் இருக்க வேண்டும். தேகாபிமானிக்கு சலன் நோகோ, தேகாபிமானம் கொண்ட நடத்தை இருக்கக்கூடாது. ஆப்பஸ்மி லூன் பானி ஹோனிக்கு சன்ஸ்கார் நகோ, தங்களுக்குள் உப்பு தண்ணி போல இருக்கக்கூடிய சன்ஸ்காரமும் இருக்கக்கூடாது. தேகதாரியுசி பியார் ஹே तो बंधन मुक्त हो नहीं सकते. தேகதாரிகள் மீது அன்பு இருக்கிறது என்றால் பந்தன் முக்தாக ஆக முடியாது. எவ்வளோ பெரிய பந்தனம், தேகதாரி மேலே அன்பு போயிடுச்சுன்னா. ரெண்டாவது பாயிண்ட், கர்மயோகி பன்கர் ரஹினா ஹே, கர்ம யோகியாக இருக்க வேண்டும்.
நினைவில் அமர்வது மிக அவசியமாகும். आत्मा अभिमानी बन बहुत मीठा और शीतल बनने का पुरुषार्थ करना है. ஆத்ம அபிமானியாக ஆகி மிக இனிமையானவரா குளிர்ந்த தன்மையுடையவராக ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். சேவையில் எலும்பை கொடுக்க வேண்டும். वरदानम श्रीमत से मनमत और जन्मत की मिलावट को समाप्त करने वाले सच्ची स्व कल्याणी भव. பாபாவுடைய ஸ்ரீமத்தில் மனவழியோ மற்றும் மக்களுடைய வழியையோ கலப்பதை அழித்துவிடக்கூடிய உண்மையான சுயத்துக்கு நன்மை செய்யக்கூடியவராக ஆகுங்கள். बाप ने सब बच्चों को सभी गजाने स्व कल्याण और विश्व कल्याण की प्रीत दिए हैं. பாபா குழந்தைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் தனகளுடைய நன்மைக்காகவும் பிறருடைய உலகத்திற்கு நன்மை செய்வதற்காகவும் தான் கொடுத்திருக்கிறார். लेकिन उन्हें व्यर्थ तरफ लगाना, अकल्याण की कार्य में लगाना, श्रीमत में मनमत और जनमत की मिलावट करना, ये अमानत में कयानत है. ஆனால் அவற்றை வீணானதில் ஈடுபடுத்துவது, தீமையான காரியத்தில் ஈடுபடுத்துவது, ஸ்ரீமத்தில் மன்மத்தியோ மக்களுடைய வழியோ கலப்பது, இவையெல்லாம் இதெல்லாம் நியாயமற்றவையாகும். பாபா கொடுத்தபடியே பயன்படுத்தணும். எனவே இந்த கலப்படத்தை அழிச்சிருங்க. இந்த கலப்படத்தை அழித்து ஆன்மீகத்தன்மையையும் கருணையையும் தாரணை செய்யுங்கள். अपने ऊपर सर्व के ऊपर रहम कर स्व कल्याणी बनो. தன் மீது மற்றும் அனைவர் மீது இரக்கம் காட்டக்கூடிய சுவ கல்யாணி, தனக்கு நன்மை செய்யக்கூடியவரா ஆகுங்க. சுவக்கோ தேக்கோ, பாபா தன்னை பாருங்கள், பாபாவை பாருங்கள், பிறரை பார்க்காதீர்கள். स्लोगन सदा हर्षित वही रह सकते हैं जो कहीं भी आकर्षित नहीं होते हैं. சதா மகிழ்ச்சியானவர்களாக யாரால் இருக்க முடியும் என்றால், யார் எங்கேயுமே கவர்ச்சி அடைவதில்லையோ, ஆகர்ஷித்து இல்லை என்றால் ஹர்ஷித்து வந்துவிடும். எதுவுமே நான் கவர்ச்சி பண்ணலை அப்படின்னா அவங்க தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நல்லது. அவ்வியக்த சமிங்கை கம்பைன்டு ரூபத்தினுடைய நினைவு மூலமாக சதா வெற்றியாளராக ஆகுங்கள். பாபா और हम கம்பைன்டு हैं. நாமும் பாபாவும் இணைந்திருக்கின்றோம். ஸோ அதுக்கு பேர் தானே கம்பைன்டு. करावनहार बाबा और करने की निमित्त मैं आत्मा हूँ. சேவிக்கக்கூடியது யாரு? பாபா. செய்வது யாரு? நான் ஆத்மா. इसको कहते असोच एक की याद. இந்த ஒரு நிலையைத்தான் ஒருவருடைய நினைவில் இருப்பது, எதையுமே யோசிக்காமல் சிந்திக்காமல் ஒருவருடைய நினைவில் இருப்பது என்று கூறப்படுகிறது. शुभ चिंतन में रहने वालों को कभी चिंता नहीं होती है. சுப சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொழுதும் கவலை என்பது ஏற்படுவதில்லை. எப்படி பாபாவும் நீங்களும் இணைந்திருக்கிறீர்களோ, அடுத்து சரீரமும் ஆத்மாவும் எப்படி சேர்ந்திருக்கிறதோ, आपका भविष्य विष्णु स्वरूप कंबाइंड है. உங்களுடைய எதிர்கால விஷ்ணு ஸ்வரூபம் லக்ஷ்மி நாராயணா, அதுவும் இணைந்த ஸ்வரூபம் தானே. அந்த விஷ்ணு ஸ்வரூபமும் கம்பைண்டாக இருக்கிறதோ, அதே போல சுவசேவா और सर्व की सेवा கம்பைண்ட் हो. சுய சேவையும் அனைவருக்கும் சேவையும் இது ரெண்டுமே இணைந்திருக்க வேண்டும். சுயத்தையும் பார்க்கணும், விஸ்வத்தையும் பார்க்கணும், இணைந்திருக்கணும். அப்பொழுதுதான் உழைப்பு குறைவாக இருக்கும், வெற்றி அதிகமாக கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி. என்னுடையவன் நீ
நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு பொருள் தேவைதான். அதே நேரத்துல நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு அர்த்தம் வேணும். Even if resources are needed for living, life itself must have a purpose.